குழந்தை பிறப்பு இன்னைக்கு பலருக்கும் முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. பலருக்கும் இந்த குழந்தை பிறப்பு தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த குழந்தை பிறப்பு தள்ளி போறது அப்படிங்கிறதுக்கா மிக முக்கியமா அவங்களோட கர்மா செயல்படுது. ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நிச்சயமா நமக்கு அந்த குழந்தை பிறப்பு ஏன் தள்ளி போகுது? எதனால அவங்களுக்கு தாமதமாகுதுங்கிறத தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னுடைய கிளையண்ட் ஒரு பொண்ணுக்கு திருமணமாகி 5 வருடத்துக்கு மேலாகவே குழந்தை பிறப்பு எத்தனையோ முயற்சிகளுக்கு பிறகும் தாமதமாகிட்டே இருந்தது. அந்த கண்டிஷன்ல என்கிட்ட வரும்போது அந்த பொண்ணுடைய கர்மா நாகர்கோயில்ல கிருஷ்ணன் கோயில். அங்க அந்த பொண்ணு வேண்டுதல் வச்சு அந்த கிருஷ்ணனை வணங்கினால் அந்த கர்மா தீர்ந்து அவருக்கு கிருஷ்ணனே மகனாக பிறப்பார் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்தது. இதை நான் சொல்லும் போது நாகர்கோயிலுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு, நான் இருக்கிறது சென்னையில, எனக்கும் அந்த கோயிலுக்கும் எந்த வகையிலும் தொடர்பே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா உன்னுடைய கர்மா அந்த கோயில்ல தான் கழியும் அப்படிங்கிறது அவன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தகவல் அப்படின்னு சொல்லும்போது, என் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்து அந்த பொண்ணு ஒரு குறிப்பிட்ட முகூர்த்தத்துல நான் சொன்ன தேதியில அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு போய் வழிபட்டு அந்த கிருஷ்ணன் எனக்கு குழந்தை பிறந்தா உன்னுடைய பேராகிய கிருஷ்ணன் அப்படிங்கிற பெயரே நான் என் குழந்தைக்கு வைக்கிறேன் அப்படின்னு வேண்டுதல் வச்சு போய் வணங்கிட்டு வந்த அடுத்த சில மாதங்கள்லயே அந்த பொண்ணு கர்ப்பம் தெரிச்சு இப்போ நல்லபடியா அந்த பொண்ணு ஒரு குழந்தைக்கு தாயா இருக்காங்க. அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்துல குழந்தை பிறப்புக்கு ஏன் தாமதம் ஆகுதுங்கிற காரணமும் அதற்கான தீர்வுமே அந்த சுய ஜாதகத்துல தான் இருக்கும். அதை தெரிந்து அதை புரிந்து அதற்கான தீர்வை நோக்கி நம்ம பயணப்பட்டா நிச்சயமா குழந்தை பிறப்பு சாத்தியப்படும். இதுதான் உண்மை. சுகமே சூழ்க.